ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வளர்ந்து பெருக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய வளர்ச்சி ஓரிடத்தில் நின்று போய்விட்டதா, அல்லது வளர்ச்சி என்பதே இல்லையா? எங்கெங்க வளர்ச்சி இருக்குது? ஒவ்வொரு நாளும் பாடுகளும் துன்பங்களும் தான் பெருகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நீங்களும் விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இங்கே கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி அவனுடைய வீட்டில் இருந்ததினால் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதை தெரிந்து கொண்ட தாவீது ராஜா கர்த்தருடைய பெட்டியை தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வருகிறார். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு கர்த்தருடைய பெட்டி இருந்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எங்கே உண்டோ அங்கே கர்த்தர் இருப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வேத வசனத்தில் நாம் வளர்ந்து பெருகுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வளர்ச்சி இருக்கும். வேத வசனம் நம்மை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்யும். வேத வசனத்தில் ஜீவனும் வல்லமையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உண்டு. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைவதற்காக, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை அனுப்பி கொண்டே இருப்பார். நீங்கள் வாசிக்கிற, தியானிக்கிற, கேட்கிற வேத வசனங்கள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அந்த வசனம் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும், குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரும், வியாபாரத்தில் தொழிலில் வளர்ச்சியை கொண்டு வரும், எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பை கொண்டு வரும். வேத வசனத்தை உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் காத்து கொள்ளுங்கள். ஓபேத் ஏதோமின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் வீடு நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்திற்கு குறைவிருக்காது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இங்கே ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விதைத்ததினாலே 100 மடங்கு பலன் பெறுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏன் இன்னும் விருத்தி அடையவில்லை? ஏன் அப்படியே இருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரிடம் நாளுக்கு நாள் விருத்தியாகும்படி ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் குறைந்து கொண்டே போகக்கூடாது, அது பெருகிக் கொண்டே போக வேண்டும். கர்த்தருடைய
வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை போல காரியத்தை நடத்துங்கள். உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இனி நீங்கள் நாளுக்கு நாள் தாவீதை போல விருத்தி அடைவீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி கர்த்தர் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தந்தருளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் எத்தனை மாதம் இருந்தது? ஏ 12, பி 9, சி 6, டி 3. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.